ஹாய் ஹலோ வெல்கம் டு ராஜி அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன கிளாஸ் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் நம்ம அதுக்கப்புறம் செயின் பேசிக் வந்து எப்படி போட போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்லையுமே எல்லா கலர்லையுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து மேட்சிங்காக ப்ளவுஸு சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ட்ராஸ்ட்டாக போடுறதுனா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் மேட்ச் பண்ணி வாங்கி போடுற மாதிரி இருக்கும். இதில் நான் 2 நீடில் காமிச்சிருக்கேன், 23யும் 14 வந்து காமிச்சிருக்கேன். 23 வந்து நான் நார்மல் செயினுக்கு வந்து போட்டேன். இப்போ 14 வந்து நான் சில்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். எதனால் அப்படின்னா அதோட ஹெட் வேரியேஷன் வந்து நம்மளுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நம்ம சில்க் வந்து இப்போது டபுள் லேயரை எடுத்து போடுறோம். நம்ம வந்து ஜரி வந்து சிங்கிள் லேயரில் போடுறதுனால அந்த 23 நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இதோட ஹெட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் இதாக இருக்கும். இதை பொறுத்து வந்து இந்த சைஸஸ் வந்து வேரியேஷனாக இருக்கும். நான் வந்து அதனால் சில்க்குக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த ஹெட் பார்ட் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம மடித்து 2ஆக போட்டு போடுறப்போ இந்த ஹெட்டில் வந்துட்டு அது வந்து கரெக்டாக லாக் ஆகுன்றனால இந்த ஹெட் பார்த்திங்கன்னா வேரியேஷன் தெரியும். இது வந்து இந்த பக்கத்து இருக்கிறது வந்து 23, இது வந்து 14. நம்ம 14 வந்துட்டு கொஞ்சம் ஹெட் வந்து கொஞ்சம் அந்த வளைவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம 2ஆக போடும்போது அதை கரெக்டாக நம்மளுக்கு ஹோல்டு பண்ணி ஒரு த்ரெட்டு வந்து கீழே வராமல், அதாவது அந்த ஹெட்லேருந்து நழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த நீடில் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால் உங்களுக்கு நான் இதவே நான் ரெஃபர் பண்ணுறேன் 14 சைஸு. இப்போ 14 சைஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக போட்டுக்கணும். இப்போ நான் இந்த கலர் த்ரெட்டை எடுக்கிறேன் அப்படின்னா இதை வந்து இப்படி 2ஆக நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம ஒரு செயின் போட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கணும். நம்ம போட போகிற என்ன பேசிக் என்ன ஒரு இமேஜாக இருக்கட்டும் எந்ததாக இருந்தாலுமே இந்த மாதிரி டபுள் எடுத்து தான் நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். செயினை வந்துட்டு ஜரி வந்து இந்த ஒரு சிங்கிள் லைனில் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இது வந்து டபுளாக தான் இருக்கணும். அதே மாதிரி தான் ஜரியில் என்ன பண்ணமோ அதே மெத்தடு தான், ஆனால் டபுளாக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து கரெக்டாக அதில் என்ன பண்ணமோ அதே மாதிரி வந்து என் நாட் வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு என் நாட் போடுறதுலேயும் இது வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட் இந்த மாதிரி உள்ள த்ரெட்டை வச்சுட்டு 2-3 ட்விஸ்ட் பண்ணி கீழே இழுத்தோம் அப்படின்னா லாக் வந்து விழுந்துடும். அதே மெத்தடு தான். இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் செயினில் என்ன பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜரை வந்து இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட்டு வெளியில் எடுத்துட்டு நூல் வந்து ஒன்றோட ஒன்று பிரியாமல் கரெக்டாக ஹோல்டு பண்ணி பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் பெரிய செயினை எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். பேசிக்கில் வந்துட்டு அந்த லாக் ஆகிற இடத்துல வந்துட்டு நீங்கள் நீடியில் வந்துட்டு பேக் சைடு ரொட்டேட் பண்ணி திரும்படிக்கும் நம்ம எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு வந்து திரும்புகிற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணணும். கீழே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி லாக் ஆகிறப்போ நீங்கள் பேக் சைடில் ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட் சைடுக்கு வர்ற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுறோம், ஆன்டி கிளாக் வைஸை சுற்றி இப்படி எடுக்கும்போது பேக் சைடில் ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் வரணும். திரும்ப இன்சர்ட் பண்ணணும், எடுக்கும்போது பேக் சைடில் ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு வரணும். இப்போ நம்மளுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா நீடியில் கொஞ்சம் உள்ளே வரக்கூட நீங்கள் அந்த கொஞ்சம் தடிமனாக இருக்குல்ல அது வரைக்கும் உள்ளே விட்டோன்னா கொஞ்சம் கேப் அதிகமாக கிடைக்கும். அப்போங்கப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கும்போது லாக் பண்ணிக்கணும். எப்போவுமே நீடில் வந்து 90 டிகிரியில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறப்போ ரொட்டேட் பண்ணி இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இப்படி படுக்க வச்சுட்டு அந்த மாதிரி டைரெக்ஷனை மாற்றிலாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 90 டிகிரியில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு எடுக்கணும். இந்த மெத்தடை வந்து நம்ம சில்க்குன்னு யூஸ் பண்ணாலே இந்த மெத்தடை தான். நம்ம செயினை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சுமே நம்மளுக்கு வரும். அதனால் செயின் மட்டும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அதே மாதிரி தான். இப்போ செயின் போட்டு முடிக்கிறோம் அப்படின்னா என் நாட் வந்து நம்ம இதுலேயும் நம்ம என் நாட் வந்து அதே மாதிரி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் வந்து பெருசாக எடுக்க போகிறோம். அதே மாதிரி அதோட நியர்பைலேயும் இன்னொரு செயின் வந்து அதோட பெருசாக வந்து எடுக்கணும். இதில் லாக் பண்ணுறதுல இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இதில் இப்படி வைக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி நீடியில் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு செயினுக்கு நேராக திருப்பிட்டு ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா லாக் விழுகும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு செயினை எடுக்கிறோம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் எடுக்கிறோம், இதை ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி
2 ரொட்டேட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னோன்னா அந்த நாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் உருவாது. நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு கரெக்டாக போட்டு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா செயின் எப்போவுமே நம்மளுக்கு வந்து உருவாது. சில டைமில் வந்துட்டு பீடு போட்டு செஞ்சு நம்ம கொஞ்சம் லாக் அந்த மெத்தடில் வந்து லாக் நீங்கள் கரெக்டாக இது பண்ணல அப்படின்னா லாக் வந்து அது உருவறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி போடுற லாக் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் ரொட்டேட்னால் அந்த த்ரெட்டு வந்து ஒரு சுற்றி லாக் விழுகும்போது நம்மளுக்கு டபுள் லாக் மாதிரி விழுகும் உங்களுக்கு. இப்போது லாக்குக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கு என்ன டிப்பை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு செயின் வந்து எடுக்கிறோம். ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் எடுக்கிறோம். நம்ம நார்மலாக போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செயின்லேருந்து செகண்ட் செயின் பெருசாக எடுக்கும்போது இந்த மாதிரி நீடியில் மட்டும் இந்த டைரெக்ஷனை மாற்றி மட்டும் ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிட்டு இழுப்போம். அது மாதிரி இல்லாமல் ஒரு ரொட்டேட் பண்ணி டபுள் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிட்டு நம்ம அந்த லாக் போடும்போது லாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இழுக்கும்போது லாக் வந்து எப்போவுமே உருவாமல் கரெக்டாக லாக் பண்ணி நிற்கும். 2 ரொட்டேட் பண்ணுறனால இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாக் வந்து உருவாமல் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். தேங்க்யூ.